உலகெங்கிலும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்கள இந்த நிகழ்ச்சி மூலியமா ரொம்ப சந்திக்கிறது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சி நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சனியுடைய வக்ர பயிற்சி காலம் வந்து வரக்கூடிய ஜூன் மாதம் 15ஆம் தேதி துவங்கி நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் நிகழ இருக்கு. இது வந்து வாக்கிய கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நிகழ இருக்கு. ஸோ இந்த வக்ர நிலையில வந்து சனி என்னென்ன பலன்கள ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் குடுக்க போறாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஒரு கிரகம் வக்ரம் நிலைக்கு அடையிறது அப்படின்றது வக்ரம் அப்படின்ற அந்த வார்த்தையை கேட்டவுடனே நீங்க பயமோ, பதற்றமோ பட வேண்டியதில்ல. மற்ற கிரகங்களும் இணைவுகள் இதெல்லாம் தொடர்புகள படுத்தி சாராம்சம், நட்சத்திர தொடர்புகள் இதெல்லாம் வச்சு தான் வந்து அது நமக்கு நல்லது செய்யுமா, கெட்டது செய்யுமான்றத பார்க்க போறோம். கிட்டத்தட்ட வந்து இது நம்ம வந்து கோச்சார கிரகங்கள் அடிப்படையில நம்ம சொல்ற பலன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா, ர ஆண்டு கிரகங்கள், மாத கிரகங்கள் எல்லாத்தையும் கணக்கில எடுத்து தான் ஒவ்வொரு ராசிக்குமான பலன் சொல்லப் போறோம். தொடர்ந்து நிகழ்ச்சிய பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். மீன ராசி நண்பர்களே, உங்களுக்கு இந்த சனியுடைய வக்ர பயிற்சி காலம் எப்படி இருக்க போது? ஏற்கனவே ஜென்ம சனி தல மேல வந்து உட்காந்துட்டாரு. அதுல ஒரு வக்ரம் வேற ஆகப் போறாரு. என்ன பண்ண போறாரோன்னு பதட்டத்தில, பயத்திலயும், கவலையிலயும் இருப்பீங்க. தயவு செய்து அந்த எண்ணத்த விட்டுருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய சிக்கல்களுக்கு காரணம், கஷ்டங்களுக்கு காரணம், உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில இருக்கக்கூடிய தசாபுத்தியா இருக்கலாம். இல்ல அங்க இருக்கக்கூடிய கிரக நிலைகளா இருக்கலாம், லக்னமா இருக்கலாம். பல காரணங்கள் இருக்கலாம். அதனால வந்து ஒட்டுமொத்த பழிய தூக்கி நமக்கு தெரிஞ்ச ஒரே கெட்டவன் சனி தான். அவன் மேல போடுவோம் போட்டு ஓட்டு போட்டுட்டு இருக்காதீங்க. ஏன்னா, சனி உங்களுக்கு நல்லது தான் செஞ்சுட்டு இருக்கிறாரு. எப்பயுமே செய்வார். எதனாலன்னு நான் சொல்லிடுறேன். உங்க ராசியில ஜென்ம ராசியில பொதுவா ஜென்ம ராசியில சனி தொந்தரவு தான் செய்யும். அத நான் இல்லன்னு சொல்லல, மறுக்கல. ஆனா, இங்க வந்து விதிவிலக்க நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. விதிவிலக்கா அவர் நல்லது செய்வாருன்னு அப்படின்னு நான் சொல்ல வரேன். என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, உங்க ராசிக்கு லாபஸ்தானம் மற்றும் 12ஆம் இடத்துக்கு அதிபதி. வெளிநாட்டு பயணங்கள குறிக்கக்கூடிய ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியவரும் சனி பகவான் தான். அயன, சயன, போகஸ்தானம்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்தானத்துக்கு அதிபதியா வரக்கூடியது வந்து சனி பகவான் தான். அடுத்ததா லாபஸ்தானம் 11ஆம் இடம். மகர ராசி அதிபதியா வந்து அவர் வந்து ராசியிலே இருக்க லாபஸ்தானத்துக்கு லாபத்த குடுக்கக்கூடிய சனி பகவான் ராசியிலே இருந்து வந்தா நமக்கு லாபம் தானே! நம்ம எதுக்கு கஷ்டமா நினைக்கணும், சங்கடமா நினைக்கணும். கண்டிப்பா சனி பகவான் விதிவிலக்கா மீன ராசிக்கு நல்ல யோகங்களையும், லாபத்தையும், ஆதாயங்களையும் குடுக்கக்கூடிய அ ஒரு நல்ல ஒரு கோள். அதனால வந்து நிச்சயமா அவர நினைச்சு நீங்க கவலையும் படாதீங்க. அவர் எந்த நிலையில இருந்தாலும் உங்களுக்கு நல்லது தான் செய்வார். குறிப்பா சொல்லப்போனா, இப்ப இந்த 138 நாட்கள் வந்து சனி பகவான் வந்து உங்களுக்கு வந்து வக்ர நிலையில வராரு அப்படின்னு. வக்ரம் அப்படின்னாலே வந்து இந்த வார்த்தைய கேட்டு எல்லாரும் பதட்டமாயிடுறோம், பயப்படுறோம். ஸோ வக்ரம் அப்படின்றது ஒண்ணும் தப்பான விஷயம்லாம் கிடையாது. நெகட்டிவான விஷயம்லாம் கிடையாது. அந்த கிரகம் வந்து தான் குடுக்கக்கூடிய ஆதிபத்திய பலன ரொம்ப வேகமா இன்னும் சிறப்பா குடுக்க போறாங்கன்னு அர்த்தம். அதிகமா குடுப்பாங்க. தன்னுடைய முழு ஆற்றலை குடுத்து நமக்கான அவங்களுடைய காரகத்துவங்கள குடுக்க போறாங்க. இப்ப அவருடைய காரகம் என்ன இங்க உங்களுக்கு? அவர் வந்து லாபஸ்தான அதிபதி. உங்க ராசிக்கு லாபத்த குடுக்கக்கூடியவரு, ஆதாயங்கள குடுக்கக்கூடியவரு, பயணங்கள குறிக்கக்கூடியவரு. ஸோ எல்லா வகையிலயும் உங்களுக்கு நல்ல ஆதாயங்களும், வளர்ச்சியும், உங்களோட பயணங்களால வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கங்க. மேலும் இந்த ஜென்ம சனின்றத பத்தி கவலைப்படாதீங்க. அது விதிவிலக்கா ஸ்தான அடிப்படையில சனி நல்லவரா இருந்து, நல்ல பலன குடுக்கக்கூடிய அதே நேரத்தில, ஆ சனிக்கு குருவுடைய பார்வையும் கிடைச்சிட்டே தான் இருக்கு. அதாவது ராசியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்களுடைய ராசிநாதன் குருவுடைய பார்வை வந்து கிடைச்சுக்கிட்டே தான் இருக்கு. இது இன்னும் தொடர தான் செய்யும். குருவுடைய பார்வையில தான் வந்து சனி எப்பவுமே இருக்க போறார் இனி வர காலங்கள்ல. ஸோ, அதனால வந்து சனி வந்து நிச்சயமான முறையில சுபத்துவ தன்மையில இருந்து தான் வக்ரம் பெறுறதுனால, வக்ர நிலையில இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு யோக பலன்கள மட்டுமே தான் தருவார்ன்றதுல எந்த சந்தேகமும் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி யார் அப்படின்னா, குரு பகவான். அவர் வந்து உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி அவர் தான். ஸோ ராசிக்கும் அதிபதியா வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதியா வந்து ஒரு ராசிக்கு 5ஆம் இடமான யோக ஸ்தானத்தில இருக்கனால, தொழில் வழியா பல முன்னேற்றங்களும், நீங்க ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கான நல்ல விஷயங்களும் உங்க லைஃப்ல அதாவது தொழில் சார்ந்த வளர்ச்சிகளும், நல்ல மாற்றங்களும் கிடைக்க போது. அதன் மூலியமா பெரிய ஒரு உயரத்த வாழ்க்கையில அடைய போறீங்க அப்படின்றத மீன ராசிக்காரர்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இது சனி, குரு இவங்களுடைய இணைவும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பணப்புழக்கம் இதெல்லாம் குடுக்கும். நியாயப்படி நியாயப்படி, சட்டப்படி, தர்மப்படி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து விஷயங்களும், அனைத்து ஆதாயங்களும் தங்கு தடை இல்லாம இந்த சனியுடைய வக்ர பயிற்சிக்கு குறிப்பிட்ட காலம் அந்த 138 நாட்கள்ல உங்களுக்கு கண்டிப்பான முறையில கிடைக்கப் போகுது. காரணம் என்னன்னா, சனி தான் நீதிமானும் கூட. நீதிமான்னு சொல்லக்கூடிய சனி பகவான் நடுநிலை தவறாத ஒரு எண்ணங்களோட செயல்படக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ராசியில இருக்கிறதுனால, உங்களுக்கும் அந்த பண்புகள் இருக்கும். அப்ப உங்களுக்கு அந்த பண்புகள் இருந்தா, அது குருவோட பார்வையிலும் இருக்கிறதுனால, நியாயப்படி, தர்மப்படி உங்களுக்கு சட்டப்படி கிடைக்க வேண்டிய எல்லா விஷயங்களும், எல்லா ஆதாயங்களும் சிந்தாம, சிதறாம முழுமையா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கங்க.
அதேபோல இந்த குறிப்பிட்ட சனி வக்ர நிலையில இருக்கக்கூடிய இதே காலகட்டத்தில, உங்க ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் அவரும் வந்து வக்ர நிலைக்கு வரப்போறாரு. அதாவது அக்டோபர் 9ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 30ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் வந்து வக்ர நிலையில இருக்கு. ஒரு பக்கம் ராசியில சனி வக்ரம், அந்த பக்கம் வந்து சுக்கிரன் வக்ரம். ஸோ இந்த வக்ரங்கள்லாம் வந்து உங்களுக்கு நல்ல பலன தான் குடுக்க போறாங்க. நல்ல பலன குடுக்குறதுக்காக தான் வந்து ஆ வக்ர நிலைக்கு வந்திருக்காங்கன்னு எடுத்துக்கங்க. குறிப்பா சொல்லணும்னா, சுக்கிரன் 8ஆம் இடத்துல வக்ரம் அடையிற தன்னோட சொந்த வீட்ல, ஆட்சி வீட்ல துலா ராசியில வக்ரம் அடையிறதுனால, உங்களுக்கு உள்ளூரோட வெளியூர் சிறப்பா இருக்கும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுகிட்டு, உங்களுடைய செயல்கள, உங்களுடைய சேவைகள, உங்களோட தொழில் வாய்ப்புகள, உங்களோட பணிகள அந்நிய அந்நிய நபர்களோட, வெளிநாட்டு நபர்களோட, மாற்று மொழி பேசக்கூடியவங்களோட, மாற்று மதம் சார்ந்தவங்களோட தொடர்பு ஏற்படுத்திக்கும் பட்சத்தில, புது மனிதர்கள் ஏற்கனவே பல நாட்களாயே பிசினஸ் பண்ணிட்டு இல்லாம, வெளியில வந்து புது மனிதர்களோட தொடர்பு ஏற்படுத்துங்க. நிச்சயமா உங்களுடைய தொழில் வந்து மிக சிறந்த உயரத்த அடையும். வேலையில தான் இருக்கேன் அப்படின்னா, வேற ஊர்ல போய் வேலை பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. உள்ளூர்ல வேலை பார்த்தது போதும். கண்டிப்பா நீங்க வெளிநாடு போயிட்டீங்க, வெளிநாடு இல்ல மாற்று ஸ் அல்லது மாற்று மாநிலங்களுக்காவது போயிட்டீங்க அப்படின்னா வந்து, மீன ராசிக்காரர்களுக்கு மிக அற்புதமான யோக பலன்கள், வருமான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏங்க நான் இங்க இருக்க வேலைய விட்டுவிட்டு வெளியூருக்கு போ முடியுமா? அப்படின்னு கேட்கக்கூடிய மீன ராசிக்காரர்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். ஏதாவது ஒரு வகையில ஒரு அட்லீஸ்ட் ஒரு பயணமாவது போயிட்டு வந்துருங்க. வெளிநாட்டு பயணமோ, இல்ல ஒரு கடல் சார்ந்த ஒரு பயணமோ நீங்க வந்து போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா, அ ஒரு இன்ப சுற்றுலாவா கூட இருக்கலாம். தப்பே கிடையாது. போயிட்டு வாங்க. இந்த நான் சொல்ல வரது இந்த குறிப்பிட்ட இந்த 138 நாட்களுக்குள்ள, சனி வக்ரத்தில இருக்கக்கூடிய இந்த 138 நாட்களுக்குள்ள போயிட்டு வந்தீங்க அப்படின்னா வந்து, உங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்து நீங்க எடுக்க வேண்டிய முடிவுகள பத்தி ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த தெளிவு கிடைச்ச பின்னாடி நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் உங்களுக்கு வெற்றிய குடுக்கும். வாழ்க்கையில மன மகிழ்ச்சியும், சந்தோஷத்தையும் குடுக்கும். நீங்க எடுக்கிற எல்லா நல்ல முயற்சிகளும் வெற்றியாகும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஆ ச சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன குடுக்கும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ அந்த வகையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வக்ர நிலை அப்படின்றத பத்தின உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் வந்திருக்கும். கண்டிப்பா நமக்கு எதுவும் கெட்டது செய்யாது. வக்ரம்னா தப்பு இல்ல அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதுதான் நான் எதிர்பார்த்த விஷயமும், மக்கள்ட்ட கடத்த வேண்டிய நெனச்ச விஷயமும் அதுதான். ஸோ இங்க வந்து கோச்சார நிலையில அதாவது உங்களுடைய ராசிக்கு சனி வந்து மீன ராசியில் தற்சமயம் உலகளாவிய கோச்சார நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் மண்டலத்தில இருந்து அவர் வந்து வக்ர நிலை அடைகிறாரு. 138 நாட்கள் தான் இருக்க போறாரு. ஸோ இந்த 138 நாட்கள்ல அவர் என்னென்ன பலன்கள் செய்யப்போறார். ஒரு சில நேரங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ராசி விட்டு அடுத்த ராசிக்கே வரக்கூடிய வாய்ப்புகள்லாம் கூட இருக்கும். வக்ரத்தில ஒரு கிரகம் வக்ரம் அடையும்போது பார்த்தீங்கன்னா, பின்னோக்கி வரும்போது அது அடுத்த ராசிக்குள்ளேயும் வருவாங்க. ஆனா இந்த முறை அப்படி இல்ல. இந்த சனி பகவானுடைய இந்த வக்ர நிலை, இந்த வக்ர காலம் வந்து பார்த்தீங்கன்னா, மீன ராசிக்குள்ளேயே ரிவர்ஸ்ல வருது. அதாவது நட்சத்திரம் அவருடைய சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலேயே ரிவர்ஸ்ல வராரு. முதல் பாதம், 2ஆம் பாதம் இப்படி வந்துட்டு இருக்காரு. ஸோ அ இது வந்து ஒரு ராசிக்குள்ளேயே நிகழக்கூடியதாவும் இருந்து, அந்த ராசியிலேயே இருக்கிறதுனால, குருவுடைய பார்வையிலேயும் அவர் இருந்துட்டு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா, நிச்சயமா இது உலகளாவிய லெவல்ல மக்கள் எல்லாருக்குமே நல்ல பலன குடுக்க போது. குறிப்பா பொருளாதாரம், பணப்புழக்கம். பணப்புழக்கம் நல்லா இருந்தா எல்லா விஷயத்திலயுமே நமக்கு வந்து எந்த விஷயத்திலும் நமக்கு சங்கடங்கள் வரப்போறது கிடையாது இல்லையா? ஸோ எல்லா உறவுகளும் சிறக்கும். பணம் எல்லாத்துக்கும் ரொம்ப அத்தியாவசியமானது. அந்த பணத்த குறிக்கக்கூடிய, பொருளாதாரத்த குறிக்கக்கூடிய குரு பகவானோட இணைவு பெற்று இந்த சனி பகவான் இருக்கிறதுனால, ஒரு நல்ல நிர்வாகமும், அந்த நல்ல நிர்வாகம் இருந்தா ஒரு தொழில் அமைப்பு எப்படி நல்ல சம்பாத்தியத்த கொண்டு வந்து நல்ல பேர் புகழோட இருக்குமோ, அப்படி அந்த மாதிரி இப்போ உலகளாவிய அளவிலேயே வந்து சனி, அதாவது வேலையாட்கள குறிக்கக்கூடிய சனி, இந்த பக்கம் மேலாண்மையை குறிக்கக்கூடிய குரு 2 பேருமா இணைவு பெற்று 2 பேருமா ஒருத்தர் ஒருத்தர் அனுசரிச்சு, புரிஞ்சு, திரிகோணம் தொடர்புல இருந்து இந்த வக்ர காலத்திலயும் சனி நல்ல பலன மட்டுமே தான் குடுக்க போறாரு அப்படின்றத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு உள்ளபடியே ஒரு ஜோதிடரா எனக்கு. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏனைய மற்ற கிரகங்கள பத்தியுமே நிலைகளையும் பார்க்கும்போது அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்கள் வந்து ரொம்ப சிறப்பாவே இருக்கிறதுனால, எல்லா ராசிக்காரர்களுக்குமே நல்ல பலன்கள் நிச்சயமா உண்டு. உலகளாவிய அளவுல எல்லாருக்குமே நிம்மதியும், சந்தோஷமும், அ மனசுல ஒரு அமைதியும் இருக்கும் அப்படின்றத நம்ம தெரியப்படுத்திக்கிறேன். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தது வந்து இந்த சனியுடைய வக்ர நிலை. இதுக்கு அடுத்ததா வந்து நம்ம அடுத்தடுத்த காணொளிகள்ல வந்து நம்ம சுக்கிரனுடைய சுக்கிரனும் வக்ர பயிற்சி ஆகப் போறாரு. நம்ம ஏற்கனவே காணொளியில சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மாரி சுக்கிரன் வக்ரத்துக்கு வரும்போது என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாரு அப்படின்றது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம அடுத்த நிகழ்ச்சிகள்ல பார்ப்போம். ஸோ இந்த சுக்கிரனோட வக்ரம், இந்த சனி பகவானுடைய வக்ரம், மேலும் குரு உச்சம் பெற்ற குரு இந்த அமைப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே நல்ல பலனையும், எல்லா வகையிலுமான மனசுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு வாழ்க்கைய வாழ்றதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி குடுக்குறதுக்கு கோச்சார கிரகங்கள் தயாரா இருக்காங்க. இதே மாரி உங்களுடைய சுய ஜாதகத்திலயும், உங்களுடைய லக்னம், உங்களுடைய தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரா இருக்கா? உங்களுடைய வாய்ப்புகள், உங்களுடைய எண்ணங்கள வந்து வெற்றிகரமான பாதையில கொண்டு போறதுக்கு சாதகமா இருக்கா? இப்ப என்ன நிலையில போயிட்டு இருக்கு? எதிர்காலம் எப்படி இருக்கு? அப்படின்றத பத்தி துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா,
இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நீங்க உங்களுக்கு வந்து எனக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் சேனல் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய உலகளாவிய நல்ல நண்பர்கள் கிடைச்சிருக்கிறாங்க. எங்கெங்கோ இந்த பேர்லாம் கேள்விப்படாத நாடுகள்ல இருந்தெல்லாம் கூட கூப்பிடுறாங்க. ஸோ அங்கலாம் நம்ம தமிழ் மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நம்மளுடைய சேவைய ஸ்பிரிச்சுவல் டாக் சேனல் மூலியமா கொண்டு போய் சேர்க்க முடியுதுன்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில உங்களுடைய சந்தேகங்கள், எதிர்கால பலன்கள பத்தி நீங்க தெளிவா, துல்லியமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிச்சயமா என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. கண்டிப்பான முறையில உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டுதல குடுக்குறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். மேலும் நண்பர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்த நான் வந்து ஷேர் பண்ண நினைக்கிறேன். அதாவது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா, அம் மாதந்தோறும் பல நல்ல ஆன்மீக நிகழ்ச்சிகள், ஜோதிட நிகழ்ச்சிகள வந்து உலகளாவிய அளவுல கோடிக்கணக்கான மக்களுக்கு போய் சேர்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம பயன்படுத்தி உங்களுடைய சேவைகள், உங்களுடைய தொழில விரிவுபடுத்தணும், உங்கள அடையாளப்படுத்திக்கணும், உங்களுடைய அட்வர்டைஸ்மென்ட்ட வந்து மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கிறீங்க. குறிப்பா வந்து இந்த அ ஆன்மீகம் தொடர்புடைய சேவை துறையில இருக்கக்கூடியவங்க, அதாவது சுற்றுலா பண்ணுவாங்க, ஆன்மீக சுற்றுலாக்கள் பண்ணக்கூடியவங்க, அந்த ஆன்மீக பொருட்கள் வந்து தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அ பூஜை பொருட்கள் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், இப்படிப்பட்ட உங்களுடைய தேவை வந்து நம்ம சேனல் பார்க்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இருக்கு. உலகளாவிய அளவுல நம்மளுடைய நேயர்களுக்கு தேவை இருக்கு. ஸோ அது உங்களுடைய இத பார்க்கக்கூடிய யாராவது இந்த நிறுவனங்கள நடத்தக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா, நிச்சயமா உங்களுடைய விளம்பரத்த நீங்க வந்து நம்ம சேனல்ல பண்ணலாம். அதுக்கு இங்க இருக்கக்கூடிய டிஸ்ப்ளேல இருக்கக்கூடிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. சேனல் நிர்வாகம் வந்து உங்களுக்கு சரியான வழிகாட்டுதல் குடுப்பாங்க. அத பத்தின விவரங்கள சொல்லுவாங்க. அதன் மூலியமா நீங்களும் பெரிய அளவுல பயனடைய முடியும் அப்படின்றத ஒரு முழு நம்பிக்கையோட உங்களுக்கு நான் சொல்றேன். மேலும் சொல்லணும்னா, நம்ம YouTubeல மட்டும் இல்லாம, Facebook, Instagram ஆகிய அனைத்து விதமான சமூக ஊடகங்கள்லயுமே வந்து நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் சேனலுக்குன்னு ஒரு தனித்துவமான ஒரு நேயர் கூட்டம் இருக்காங்க. ஸோ இத நீங்க சரியான முறையில பயன்படுத்திக்கும் பட்சத்தில உங்களுக்கும் உங்க தொழில் வளர்ச்சிக்குமே வந்து மிகப்பெரிய ஒரு உதவிகரமா இருக்கும் அப்படின்றத சொல்லிக்கிறேன். கண்டிப்பா பயன்படுத்தி பாருங்க. நிச்சயமா நீங்களும் பயனடைவீங்க அப்படின்றத நான் உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. மீண்டும் நல்ல நிகழ்ச்சியில சந்திப்போம்.